வணக்கம். கடந்த 12 ஆண்டுகளாக எந்த ஹிந்து மதத்தை வைத்து, எந்த மதத்தின் போர்வையை போர்த்தி கொண்டு, எந்த மதத்தின் தயவால் இந்த நாட்டு ஆட்சியை பிடித்திருக்கிறீர்களோ அதே மதத்தை எந்த அளவில் காலுக்கு கீழே போட்டு நசுக்கியிருக்கிறீர்கள் என்கிற இந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள். लगाइए और ये शंकराचार्य जी को अब संगम नोट से अच्छा वाट मार के आगे भी ठेल दिया गया है। उनका कहना है कि उन्हें जबरदस्ती ले जाया जा रहा है। शंकराचार्य जी का कहना है कि उन्हें अज्ञात लोग ले जा रहे हैं और उनका अपहरण किया जा रहा है। उन्होंने ये आरोप लगाया है। फिलहाल लगातार शंकराचार्य बेहद नाराज हैं. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எந்த அளவில் ஒரு நபர் ஏமாற்றி வருகிறார், ஒரு கூட்டம் ஏமாற்றி வருகிறது, அதை நீங்க பார்த்து வருகிறீர்கள். நீங்க முஸ்லிமா அல்ல, நீங்க பாகிஸ்தானி. நீங்க சீக்கியரா கிடையாது, நீங்க காலிஸ்தானி. நீங்க கிறிஸ்துவரா, நீங்க மதமாற்றம் செய்யக்கூடிய நபர்கள். நீங்க தலிதா, நீங்க பங்கி சமார். நீங்க போராட்டக்காரர்களா கிடையாது, நீங்க அர்பன் நக்சல்ஸ். நீங்க கேள்வி கேட்கக்கூடிய நபராக இருக்கிறீர்களா, நீங்க தீவிரவாதி. இதைத்தான் இந்த நபர்கள் எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். அப்போ இந்த நாட்டின் உண்மையான நபர்கள் யார்? நீங்க ஒரு கேள்வி கேட்டால் நீங்க தேச துரோகி, காளை நக்கினீர்கள்னா நீங்க தேசபக்தர்கள். அப்போ இந்த நாட்டின் உண்மையான நபர்கள் இந்த ஒரு சில நபர்கள் மட்டும்தான். இந்த வீடியோவை தயவு செய்து பக்தர்களிடம் எடுத்து செல்லுங்கள். அப்படி நீங்க பக்தர்களாக இருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். எந்த சனாதன மதத்தை பற்றி, எந்த ஹிந்து மதத்தை பற்றி, எந்த ஹிந்து மதத்தின் அடையாளத்தை வைத்து ஓட்டு கேட்டு வருகிறார்களோ அதே ஹிந்து மதத்தின் சங்கராச்சாரியருடைய நிலைதான் இது. நிச்சயமாக இந்த வீடியோவை முடக்கக்கூடிய வேலையை பார்ப்பார்கள். காரணம், அந்த ஒரு சில நபர்கள் நாங்கள் தான் தேசபக்தி என்று கூறி வருகிறார்கள் இல்லையா, அந்த ஒரு சில நபர்கள் இதை முடக்கக்கூடிய முயற்சியில் இறங்குவார்கள். காரணம், நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஆழமாக இருக்கிறது, அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இந்த வீடியோவை பல நபர்களுக்கு பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிடுங்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நாட்டில் 4 சங்கராச்சாரியர்கள் இருக்கிறார்கள். 4 சங்கராச்சாரியர்களுடைய வேலை என்ன? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதத்தை, இந்து மதத்தின் உச்சக்கட்ட பதவியில் இருக்கக்கூடிய இந்த 4 சங்கராச்சாரியர்கள், அதில் ஒரு நபர் தான் இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறார். அனைத்து சங்கராச்சாரியர்களுமே இன்னைக்கு சங்கராச்சாரியர்கள் மட்டுமல்ல, மதத்தின் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நபர்கள், இந்து மதத்திற்காக போராடக்கூடிய நபர்கள் இன்னைக்கு என்ன பேசுவதென்றே புரியாமல் யாரை நம்பினோம், யாருடைய போர்வையில் யாருக்கு நம்ம ஓட்டு போட்டு விட்டோம் என்று கூறுகிறார்கள். கடந்த 12 ஆண்டுகளில் ஒரு நபர் இதே மதத்தின் பெயரில் 80,000 ரூபாய் ஒரு கிலோ அந்த மஷ்ரூம் அதை சாப்பிட்றாரு. விதவிதமான ஆடைகளை உறுத்தி கொள்கிறாரு.
6,000-7,000 கோடி ரூபாய் ஒரு விமானம், 2 விமானம் அவருக்கு. இதே மதத்தின் பெயரில் தான். த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார்ஸ் இன் த வேர்ல்ட் இவருக்கு, அதே மதத்தின் பெயரில் தான். தன்னை விஸ்வகுருவாக எடுத்து காட்டியது இதே மதத்தின் பெயரில் தான். நான் தான் இந்துக்களின் கடவுள் என்று எடுத்து காட்டக்கூடிய, நான் தான் மசீஹா என்று எடுத்து காட்டக்கூடிய அந்த அடையாளத்தையும் இதே சனாதன, இதை ஹிந்து மதத்தை வைத்து தான் இவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன? உங்களுடைய மத அரசியல் எனக்கு தெரியும். எப்படியெல்லாம் நீங்கள் ஹிந்து முஸ்லிம் இந்த கலவரத்தை தூண்டிவிட்டு, எந்த அளவில் இந்த நாட்டு இளைஞர்கள் மனதில் விஷத்தை கலக்கிவிட்டு, பஜ்ரங் தள், விஸ்வ ஹிந்து பரிஷத், ஹிந்து ரக்ஷா தள், ஹிந்து முன்னணி, இது போன்ற அமைப்புகளை வைத்து எந்த அளவில் இந்த நாட்டை உடைக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறீர்கள். ஐ கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ டூ. நான் அன்னைக்கு போராடிட்டு இருந்தேன், இன்னைக்கு போராடி தான் இருப்பேன். மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் ஒரு நாட்டை உடைக்கக்கூடிய வேலை மட்டும்தான் பார்ப்பார்கள். ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் முஸ்லிம் ஹேட், கிறிஸ்டின் ஹேட் பாலிடிக்ஸ் யூ ஹேவ் டன் அண்ட் யூ ஹேவ் பீன் டூயிங். ஒரு இஸ்லாமியர் குழந்தைகள் ஒரு கல்லூரிக்கு போயிட்டால் அவர்களுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருச்சுன்னா அந்த கல்லூரியை முடக்கி விடுவோம். ஏன்? ஒரு இஸ்லாமியர் வந்து டாக்டர் ஆகக்கூடாது. ஒரு இஸ்லாமிய ஏழை தலித் குழந்தைகள் ஹிந்து குழந்தைகளுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டினால் அந்த பள்ளிக்கூடத்தை இடித்து விடுவீர்கள். திஸ் இஸ் வாட் யுவர் முஸ்லிம் பாலிடிக்ஸ். இஸ்லாமியர் ரோட்டில் நடந்து போனால் அவருடைய தாடியை பிடிச்சி இழுப்பது, கொச்ச கொச்ச வார்த்தையில் பேசுவது, ஜெய் ஸ்ரீராம் என்று கூற சொல்லுவது, லென்ஸ் செய்வது, கொல்லுவது, இப்போ சமீபத்தில் ஒடிசாவில் நடந்ததை நீங்கள் பார்த்தீர்கள். அதற்கு முன்னாடி அஹ்லாக் கானை பற்றி உங்களுக்கு தெரியும், பெஹலூ கானை பற்றி உங்களுக்கு தெரியும், கொன்று விட்டார்கள். உங்களுடைய இந்த அரசியலை சரி இதுவே வேண்டாம், மதர்சாவில் போயாச்சும் நாங்கள் படித்துக் கொள்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய மதர்சாலாம் ரொம்ப அட்வான்ஸான மதர்சா, கம்ப்யூட்டர் என்ன, இங்கிலீஷ் என்ன, அரபி என்ன, எல்லாமே கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் போன்று. பட் அங்கே போயிட்டாலே மதர்சா சாப், மதர்சா சாப். அண்ட் இந்த மதர்சாவில் வந்து தீவிரவாத வேலைகள் நடக்கிறது, அது ஒரு பழி. அப்போது இந்த நாட்டு இளைஞர்கள் எங்கே செய்வார்கள்? உங்களுடைய கொள்கை என்னன்னு தெரியுமா? பக்தர்களை ஏமாந்து நிற்கக்கூடிய பக்தர்களை அல்ல ஒரு சில முட்டாள்களை தன்னுடைய பக்தராக எடுத்துக்காட்டி அந்த பக்தர் கூட்டத்தை அமைத்து இந்த நாட்டில் ஹிந்து மதத்தின் மசீஹா நான் என்று ஒரு போலித்தனமான நாடகத்தை ஆடக்கூடிய வேலை தான் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். யூ ஆர் நாட் ஃபார் ஹிந்துஸ், யூ ஆர் நாட் ஃபார் சனாதனம். சனாதனத்துடைய அர்த்தம் கூட புரியாத நபர்கள் தான் இன்னைக்கு சனாதனம் என்கிற பெயரில் பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். வெட்கமாக இல்லை? எந்த ஹிந்து மதத்தை வைத்து உங்களுடைய ஒட்டுமொத்த அரசியல் நடக்கிறதோ அதே ஹிந்து மதத்தின், அதே சனாதன மதத்தின் ஒரு சாதுவை பற்றி, ஒரு ஸ்காலரை பார்த்து, ஒரு சங்கராச்சாரியை பார்த்து எந்த அளவில் நீங்கள் அவரை நடத்தியிருக்கிறீர்கள். இப்போ ஒரு கடிதமும் வெளிவிட்டிருக்கிறார்கள். நேற்று இரவு அந்த கடிதம் போயிருக்கிறது. அந்த கடிதத்தை நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கிறீர்கள். திஸ் இஸ் சென்ட் பை உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட். Just because the Shankaracharya questions you, கேள்வி கேட்கிறார், அதனால் அவருக்கு ஒரு நோட்டீஸ். உங்களை நாங்கள் சங்கராச்சாரியரெல்லாம் நாங்கள் மதிக்கிறதே இல்லை, பார்க்கறது கூட இல்லை. யார் உங்களுக்கு இந்த பதவி கொடுத்தது? எப்படி நீங்கள் சங்கராச்சாரியரானீங்க? சங்கராச்சாரியர்கள் வருடம் 1000 வருடங்களாக ஒரு சங்கராச்சாரியர் அவர் இறப்பதற்கு முன்பு அடுத்த சங்கராச்சாரியரை நியமித்துட்டு போவார். இதுதான் பாரம்பரியம், இதுதான் வழக்கம். ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் அல்ல ராஷ்டிரபதி, யாருமே மதத்தின் பேரில் வரும்போது அந்த மதத்தின் எப்படி அதை நடத்தணுமோ, எப்படி அதை வழி நடத்தி வருகிறாரோ அப்படித்தான் அதை நடத்துவார்கள். ஆனால் இந்த இடத்துல சுவாமி அபிமுக்தேஸ்வரானந்த் இவருடைய தவறு என்ன? என்ன கிரைம் செய்தார்? எதற்காக நீங்கள் கிரிட்டிசைஸ் செய்கிறீர்கள்? பிஜேபி ஒட்டுமொத்த ஒரு ட்ரோல் ஆர்மியை இவருக்கு பின்னாடி அவுத்து விட்டுருக்கு. கடந்த 2-3 வருஷமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா அவருடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் பிடித்துக்கொண்டு அவரை ட்ரோல் செய்யக்கூடிய வேலையை இந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய முட்டாள் கூட்டம் செய்து வருகிறது.
ஏன்? காரணம், அவருடைய கேள்விகள் இந்த நாட்டு அரசாங்கத்தை நேரடியாக தாக்கி வருகிறது. என்ன கேள்வி? உங்களுடைய அரைகுறையாக நீங்கள் கட்டி அமைத்தீர்கள் இல்லையா ஒரு கோவில் அயோத்தியா, அதை பற்றி அவர் கேள்வி கேட்டார். என்னையா கோவிலே இன்னும் முழுசாக கட்டலை, அதுக்கு முன்னாடியே ஒரு நபரை வச்சு நீங்கள் பிராண பிரதிஷ்டா செய்கிறீர்கள், இது தவறு, அதனால உங்களுக்கு பிரச்சனை. மகா கும்ப மேளையில் காலுகளுக்கு கீழே நசுக்கி கொல்லப்பட்டார்கள் இல்லையா, அதை பற்றி அவர் கேள்வி கேட்டார். இது ஒரு மத அடையாளமா? இப்படி தானா நீங்கள் நடத்துவீர்கள்? அது உங்களுக்கு பிரச்சனை. கோவிட் காலகட்டத்தில் கங்கை நதியோரம் சவங்கள் மிதந்து கிடந்தது இல்லையா, அதை பார்த்து ஒரு மத குரு கேள்வி கேட்டார். அதனால் அவருக்கு பின்னாடி ஒரு ட்ரோல் ஆர்மி. இப்போ சமீபத்தில் நரேந்திர மோடியின் வாரணாசியில் இருக்கக்கூடிய மணிகர்ணிகா காட், அதில் தேவி அஹல்யா ஹோல்கருடைய சிலையை எப்படி நீங்கள் உடைத்து தள்ளினீர்கள், எப்படி அங்கே இருக்கக்கூடிய கோவில்களை இடித்து தள்ளி இருக்கிறீர்கள், அதை பற்றி அவர் கேள்வி கேட்டார். இன்னொரு நபர், அவரும் காவி உடையெல்லாம் போட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் பதவியில் இருக்கிறார். காவி உடையணிந்த இன்னொரு மகாத்மா, இட் சீம்ஸ். வெட்கமே இல்லாமல் இந்த படங்கள், இந்த வீடியோக்கள் ஏஐ ஜெனரேட்டட் என்று கூறி யாரெல்லாம் அதை எக்ஸ்போஸ் செய்தார்களோ அவர்கள் மீது எஃப்ஐஆர்களை போடக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார் யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர். சாரி சார், this is not AI generated videos, this is not AI generated audio video. மௌனி அமாவாஸ்யாவை முன்னிட்டு சங்கராச்சாரியார் அவர்கள் ஷாஹி ஸ்நானிற்கு செல்லும் போது, தன்னுடைய 200 தொண்டர்களுடன் செல்லும் போது உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம், போலீஸ் அவர்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன? சாது சன்னியாசிகளை போட்டு முடியை பிடிச்சி தரதரவன் இழுத்து அவருடைய பால்கியை, பல்லாக் என்று கூறுவார்கள் தமிழில், ஹிந்தியில் பால்கி, அந்த பல்லாக்கை கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரை தரதரவென்று இழுத்து சென்று இருக்கிறது உத்தரப்பிரதேச அரசாங்கம். அங்கு போலீஸ் இப்போ ஒரு நோட்டீஸை கொடுத்து உங்களுடைய அடையாளத்தை காட்டுங்கள். எப்படி முஸ்லிம், நீங்கள் இந்தியர் தானா? பங்காளி பேசக்கூடிய முஸ்லீமாக இருந்தால் பங்களாதேஷி, மற்ற முஸ்லீமாக இருந்தால் நீங்கள் பாகிஸ்தானி, அடையாளத்தை காட்டுங்கள். நாளைக்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்த தமிழரா என்று கேட்க போகிறார்கள். நீங்கள் இந்தியர்களா, நீங்கள் எல்டிடியா அப்படி என்று கேட்க போகிறார்கள். கவனமாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். இதெல்லாம் இங்கே நடக்கும். இந்த கூட்டம், இந்த ஷாஹி ஸ்நானை முகல்ஸ்கள் கூட தடுத்து நிறுத்தவில்லை. பாரம்பரியமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இன்னைக்கு வெட்கப்பட வேண்டும், உங்களுடைய அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது என்று. ஆங்கிலேயர்கள் இந்த ஷாஹி ஸ்நானை என்னைக்குமே தடுத்து நிறுத்ததில்லை. யார் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்? காங்கிரஸ் தடுத்து நிறுத்தியதா? சமாஜ்வாதி பார்ட்டி தடுத்து நிறுத்தியதா? டிஎம்கே, திராவிடம் என்று கூறினாலே ஒரு அப்படியே பதற்றம், பயம். பொங்கலை முன்னிட்டு பிரச்சனை, மதுரையில் கார்த்திகை தீபத்தின் போது பிரச்சனை, பிள்ளையார் சதுர்த்தியின் போது ஒரு பிரச்சனை, அப்படியே டிஜே எல்லாம் போட்டு மசூதிக்கு வெளியில் நின்று வெறுப்பு பாடல்களை போட்டு ஒரு கலவரத்தை தூண்ட வேண்டும். எல்லாம் ஒரு மதத்தின் அடையாளத்தை வைத்து. இன்னும் ஒரு சில கூட்டம் இருக்கு, இது பிஜேபியில் இருக்கக்கூடிய கூட்டம். அங்கே மசூதி இருந்துச்சுன்னா இங்கேருந்தே வில்லம்பு வச்சு அங்கே கொளுத்தி விடுவார்களாம். நாடகம். இன்னைக்கு இதே மதத்துடைய மதகுரு தானே அவர் சங்கராச்சாரியார். சனாதன மதத்திற்கை அதை கை வைத்து தானே நீங்கள் உங்களுடைய ஆட்சியை பிடித்திருக்கிறீர்கள். இன்னைக்கு எதற்காக? இந்த கூட்டத்துடைய நோக்கம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எந்த தட்டில் சாப்பிடுவார்களோ அதே தட்டில் ஒன்றுக்கு இருக்கக்கூடிய கூட்டம் இது. தட்டில் சாப்பிட்டுட்டு சிறுநீரகம், தட்ஸ் இட். அதுதான் இன்னைக்கு இந்த நாட்டில் நடக்கிறது. ஒரு பக்கம் சங்கராச்சாரியரை தரதரம் என்று நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள், இன்னொரு பக்கம் மோகன் பாகவத். யார் அந்த மோகன் பாகவத்? RSS 3 முறை பேன் செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, தீவிரவாத
வேலைகளை பார்க்கக்கூடிய அமைப்பு, அந்த அமைப்பிற்கு Z+ செக்யூரிட்டி கொடுத்து வருகிறீர்கள். பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத், இந்து ரக்ஷா தள் சமீபத்தில் அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். ஆயுதங்களை டிஸ்ட்ரிபியூட் செய்து கொண்டிருக்கிறார்கள். ये अपनी बहन बेटी की सुरक्षा के लिए अगर बांग्लादेश जैसी स्थिति पैदा होती है तो मुल्लाओं को सुरक्षा है, विधर्मियों को अपनी सुरक्षा है। तो जय श्री राम, जय श्री राम, जय श्री राम। यहाँ पे எந்த விதமான தேச துரோக வேலையும் இது கிடையாதாம். ஏன்னா இந்துக்களை காப்பாற்ற போகிறார்களாம். இவர் யாரு? அதே சனாதன மதம், அதே ஹிந்து மதத்துடைய 4 சங்கராச்சாரியர்களில் இவர் ஒருவர். And who's Mohan Bhagwat? Why is he getting all Z+ security? 50 cars convoy. அவர் பின்னாடி கார் 50 கார் கான்வே. பிரைம் மினிஸ்டருக்கு எந்த அளவில் செக்யூரிட்டி கிடைக்கிறதோ அந்த அளவில் இவருக்கு கிடைக்கிறது. மகா கும்ப மேளையில் நாம் அனைவருமே பார்த்தோம் எந்த விதமான ஹிந்து மதத்தை இவர்கள் நடத்தி வருகிறார்கள். அப்பாவி மக்கள் அங்கே நசுக்கி கொல்லப்படுகிறார்கள். இவர்கள் பெரிய பெரிய ஆக்ட்ரஸஸ், செலிபிரிட்டிகள், கார்ப்பரேட், அடானி அம்பானி போன்ற நபர்கள், அவர்களுக்காக ஒரு தனி பாதை. இவர்களுடைய உண்மையான மதம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ப்ராஃபிட், பிஸ்னஸ், இது மட்டும்தான் இவர்களுடைய மதம். பெரிய பெரிய தன்னாசேட்களுடைய கால்களில் விழுந்து அப்படியே பணத்தை கேட்டு வாங்குவதுதான் இவர்களுடைய உண்மையான மதம். They are not Sanatanis, they are not Hindus. Sorry to say. சனாதன மதம், ஹிந்து மதம், இதோடைய அடையாளம், இதோடைய அர்த்தமே வேற. இவர்கள் அந்த போர்வையை போர்த்து கொண்டு பெரிய பெரிய பணக்காரர்களிடம், மில்லினியர்ஸ்களிடம், இண்டஸ்ட்ரியல்ஸ்களிடம் பிஸ்னஸ் செய்யக்கூடிய வேலை மட்டும் தான் பார்க்கிறார்கள். தேர் ஃபேத் இஸ் பிஸ்னஸ், தேர் ஃபேத் இஸ் ஓன்லி பாலிட்டிக்ஸ். ஆட்சியில் இருக்கணும், பணத்தை பார்க்கணும், அவ்வளோதான். We don't bother all these things. And these are the people who gave protection to Mohan Bhagwat and Abhimukteshwanath Nand Swami. இவரை தரதர் வென்று 2 நாட்களாக அவர் உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கிறார். 2 நாட்களாக எந்த அவமானத்தை நீங்கள் ஏற்படுத்தினீர்களோ, புரோட்டோகால் முறைப்படி மறுபடியும் என்னை அதே கங்கை ஷாஹி ஸ்நானை நீங்கள் நடத்தாத வரை நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் இங்கே உட்காருவேன். டிஜே மசூதிகளுக்கு வெளியில் இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எப்படி கிறிஸ்மஸ் பண்டிகை முன்னிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவில் இவர்கள் தாண்டவம் ஆடினார்கள். இதே மதத்தின் அடையாளத்தை வைத்து தான், இதே சனாதனம் என்கிற பேரில் தான், ஜெய் ஸ்ரீராம் அந்த பேரில். டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் என்று கிறிஸ்டானிட்டியில் இருக்கு, இஸ்லாமியத்தில் கயாமத் என்று இருக்கு. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறையும் இங்கேயே நீங்கள் சந்திக்கணும். யூ ஹாவ் டு ஆன்சர். விநாசகாயே விபரீத புத்தி சன்ஸ்கிருத்தில் இருக்கு. அதே விநாசகாய விபரீத புத்தி இன்னைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய இந்த நாட்டின் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு சரியாக பொருந்தும். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஒடிசாவில் என்ன நடந்தது? ஒரு இஸ்லாமியரை அம்மனமாக்கி, நிறுவனமாக்கி, ரோட்டில் நடக்க விட்டு தடியால் அடித்து கொன்ற நபர்களுக்கு சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் ஒரு கூட்டம் போய், அதாவது முட்டாள் கூட்டம் போய் ஹனுமான் சாலிசாவை படிக்கிறார்களா? எதற்காக? ஒரு இஸ்லாமியரை கொன்ற நபரை வெளிவிடுங்கள். மதத்திற்காக ஒரு நபரை கொண்டிருக்கிறார் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் ஜெயிலெல்லாம் அடைக்கக்கூடாது, வெளியில் விடுங்க. இதே ஒரு 12 இஸ்லாமியர்கள் உத்தரப்பிரதேசத்தில் பரேலியில் ஒரு வீட்டில் நமாஸ் படிச்சிருக்கிறார்கள். எந்த விதமான தவறும் செய்யவில்லை, யாருக்குமே எந்த துயரத்தும் கொடுக்கவில்லை, அமைதியாக சத்தமும் போடவில்லை, லவுட் ஸ்பீக்கரும் கட்டவில்லை,
எதுவுமே கிடையாது. ஒரு வீட்டில் இந்த 12 பேரும் நமாஸ் படிச்சிருக்கிறார்கள். அவர்கள் மீது எஃப்ஐஆர், அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்க்கிறது. So their idea is only power, only money. There is nothing else. There is no Sanathanam. இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசுவதற்கான காரணம், we all should question them. தோலுரிச்சு காட்டக்கூடிய தருணம் இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர், ஒரு ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் எந்த அளவில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், ஒரு மதத்தின் பெயரில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சனாதனம் என்கிற ஒரு அழகான மதத்தை ரெவடி கூட்டமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். இப்பவும் நீங்க புரிந்து கொள்ளவில்லை என்றால், இன்னைக்கும் நீங்க விழித்துக் கொள்ளவில்லை என்றால், திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ். சனாதன மதத்தையும் உங்களால் காப்பாற்ற முடியாது, இந்து மதத்தையும் உங்களால் காப்பாற்ற முடியாது. கோவில்களை, அழகாக இருக்கக்கூடிய கோவில்களை இடித்து நாசிவாதத்தில் எப்படியெல்லாம் கட்டுவார்களோ, பிரம்மாண்டமாக ஒரு உயிரே இல்லாத ஒரு கட்டடம் இருக்கும், மயானக்கரை போன்ற ஒரு கட்டடம் இருக்கும். காஷி விஸ்வநாத் காரிடார்ல அந்த மாதிரி ஒரு மாலை கட்டி வச்சிருக்காங்க. இப்போ வாரணாசியில் மணிகர்ணிகா காட்டை தூக்கிட்டு அங்கேயும் ஒரு கட்டடம். இதுதான் நரேந்திர மோடியின் டெவலப்மெண்ட். எந்த நாட்டில் இதே சனாதன மதத்தை நம்பக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் மற்ற நாடுகளில், இல்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிரைம் மினிஸ்டர்கள் நீங்கள் பாருங்கள், தலித்தும் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டராக இருந்தார், பிராமணரும் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டராக இருந்தார், வெவ்வேறு மொழிகளை பேசக்கூடிய நபர்களும் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டராக இருந்தார்கள். எந்த பிரைம் மினிஸ்டராவது இந்த மாதிரி கோவிலாக அலைஞ்சதை நீங்கள் பார்த்தீர்களா? கோவிலாக வேடம் கட்டி நீங்கள் பார்த்தீர்களா? முதுகுக்கு பின்னாடி சிலை இருக்கு, ஃபோட்டோ ஆப்ஷன் வேணுமா? அதனால இவருடைய கும்பிடக்கூடிய அந்த ஸ்டைலை பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஃபோட்டோ, எனக்கு முக்கியத்துவம் வேணும் சார். ஸ்ரீராமர் அவர்களை விரலை பிடிச்சி இவர் தான் கூட்டி போய் விட்டாராம் அயோத்தியாவில். அது ஒரு பிரபடம். இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஹனுமாரை பட்டமாக விட்ட நபர், இப்போ ஹனுமாரை பட்டமாக விட்டது மட்டுமல்ல, ஹனுமார் கேன் brought in கேம்ஸ். ராமாயணம் மகாபாரதத்தை கேம்ஸில் வச்சு வியாபாரம் பார்க்கலாம். அது ஒரு ஐடியா, நரேந்திர மோடியோட ஐடியா இது. What are we seeing today? What kind of pictures are we seeing today? Is this what Sanatanam is? I am sorry, this is not Sanatanam. தயவு செய்து இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கேள்விகள் யாரெல்லாம் இந்த போலி நாடகத்தில் இருக்கிறார்களோ அவர்களிடம் போய் சேர வேண்டும். சனாதனம் என்கிற ஒரு அழகான மதத்தை, ஹிந்துசம் என்கிற ஒரு அழகான வாழ்க்கை ஸ்தரத்தை குறைத்து ஒரு ரோட் ஸ்ட்ரீட் ரவுடி போன்று நடத்தக்கூடிய இது போன்ற நபர்கள் கையில் இதற்கு மேல் சனாதனம் என்கிற இந்த வார்த்தையும் இருக்கக்கூடாது. இவர்கள் கையில் அந்த சனாதனம் ஹிந்து என்கிற ஓட்டும் போகக்கூடாது. இவர்களுக்கு அதே சனாதன மதத்தில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் இதற்கான பதில் கொடுக்கணும். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.